எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில புதுசா ஸ்டார்ட்ரு, அப்புறம் மோட்ரு இந்த 2யும் மாத்தலான்ட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட்ரு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 3 தலக்கட்டா ஓடிட்டுருக்குதுங்க. அதாவது எங்க அப்பா காலத்துலேருந்தே ஓடுதுன்னு வைங்களேன். அதாவது இந்த ஸ்டார்ட்ரு பார்த்தீங்கன்னா, பெட் மோட்டர் இருக்கிறபோது கொஞ்சம் இந்த ஸ்டார்ட்ரு கொஞ்சம் நெறைய மவுசு இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்ரு தான் கொஞ்சம் நெறைய புழக்கத்துல இருந்துச்சுங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்ரு கொஞ்சம் புழக்கத்துல ரொம்பவே கம்மியாயிடுதுங்க. அதாவது நம்ம 100ல ஒரு தோட்டத்தில இந்த ஸ்டார்ட்ர பார்க்குறதே பெருசா இருக்குங்க. அதாவது இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஸ்டார்ட்ரு வந்ததுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டார்ட்ரு கொஞ்சம் வேக்கன்ட் கம்மியாயிடுதுங்க. பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஜிட்டல் ஸ்டார்ட்ருங்கிறாங்க. கொஞ்சம் வோல்ட்டு அப்புறம் நம்மளுக்கு ஆம்ப்ஸ் எல்லாமே தெளிவா காட்டுதுங்கிறாங்க. 2வது அப்புறம் வெறும் மோட்டர் ஓடுனாலும் ஆஃப் ஆயிருங்கிறாங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு இதையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மோட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. அதை பாருங்க கிணத்து மேட்ல கிடக்குது பாருங்க. சாக்குல கட்டி போட்டுக்கிறது அதாங்க அந்த மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா, டெக்கான் கம்பெனிங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் மோட்டருங்க. நம்மள 100 அடி கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் மோட்டர் போட்டா தான் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாங்க இது எப்படி தள்ளுது என்னங்கிறத. பார்த்தீங்கன்னா, இது விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 39,000 பக்கமா வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியில தான் எடுத்தேங்க. இந்த விலைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் இந்த மோட்டர் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை விட அதிகமா தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க நெறையா பக்கம். ஓரளவுக்கு நம்மளுக்கு விலை கம்மியாகவே கிடச்சிக்குதுங்க. பரவாயில்லைங்க பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்பெனிலேருந்தே பார்த்தீங்கன்னா, வாரண்டி கார்டு ஒன்று குடுத்துட்டாங்க. 1 வருஷத்துக்குள்ள மோட்டருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, கேபிளும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை குவாலிட்டியான கேபிள் தான் குடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க நம்ம மோட்டர் போட்டு ஓட்டி எப்படி என்னங்கிறத. ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா, காலையில நேரத்திலேயே வந்துட்டாப்பிடிங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, வெய்ய வரக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு போடலாம் அப்படின்ட்டு வந்து அந்த பழைய ஸ்டார்டர் மூடிய வந்து கழட்டிட்டு இருந்தாப்பிடிங்க. அது கொஞ்சம் துரு புடிச்சு கிடந்துச்சுங்க. அவரும் கொஞ்சம் கழட்டுறதுக்கு சிரமப்பட்டு தான் இருந்தாப்பிடிங்க. பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிணத்த சுற்றி இருக்கிற வேப்பஞ்செடிகளெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா, மலையேறதுக்கு பதவில ஏறிடுதுங்க. பார்த்தீங்கன்னா, அவரும் மூடி கழட்டி வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு போகிற ஏரெல்லாம் கழட்டிட்டு இருந்தாப்பிடிங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற மோட்டரும் பார்த்தீங்கன்னா, நல்லா தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு டைம் தண்ணி எடுத்துட்டு பாய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க காடு பூரா. பார்த்தீங்கன்னா, நடுஜாமத்திலேயே எங்கேயோ பீஸ் அடிச்சிருக்கலாட்டிருக்கு. சரி விடிய காலையில் போய் பார்த்துக்கலான்ட்டு விட்டாப்பிடிங்க எங்கள் அப்பாவும். அப்புறம் விடிய காலையில் வந்து பீஸ் கடையெல்லாம் கழட்டி பீஸை போட்டு மறுபடியும் மோட்டர் அமுத்திக்கிறாப்பிடிங்க. பீஸ் நிற்காமையே போயிட்டு இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா, எங்கேயோ காயில் தான் போய்க்குது அப்படின்ட்டு விட்டாப்பிடிங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு போகிற 3 ஒயரையும் கழட்டி விட்டு போட்டு மல்டிமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாப்பிடிங்க. செக் பண்ணி பார்த்ததுல 3 ஒயரில் ஒரு ஒயரில் பார்த்தீங்கன்னா, பாடியில் எர்த்தாதுனாப்பிடிங்க. பாடியில் எர்த்தானாவே பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசிக்கு மோட்டருக்கு காயில் போனதாக தான் அர்த்தங்களாமா. சரி உன்னி போனது போயாச்சுங்க. உன்னி அப்படியே ஸ்டார்டரில் இருக்கிற பின்னாடி இருக்கிற இதெல்லாம் கழட்டி விட்டு போட்டு இருக்கிறத உன்னி மாட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாப்பிடிங்க. ஸ்டார்டர் போட்டு இலையில பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்பஞ்செடி நல்லா தளஞ்சு நிற்கிது பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு போகிற கேபிள் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, அந்த செடி வெட்டினா தான் ஏதாவது மோட்டருக்கு போகிற கேபிளெல்லாம் அவுத்து எடுக்க முடியுன்ட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. பார்த்தீங்கன்னா, அவிங்க ஸ்டார்டர் பொடியில் இருக்கிற அந்த பகலையெல்லாம் கழட்டலான்ட்டு அப்படியே சனஜரமாக கழட்டிட்டு இருந்தாங்க. பழைய நெட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் கழட்டுறக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கழட்டிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாம் துருப்பேறி நிற்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் தாங்க நெட்டை கழட்டுறது பூராமே. இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஸ்டார்டரெல்லாம் கழட்டி எல்லாம் புதுசாக மாட்டலான்ட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலைங்க. பார்த்தீங்கன்னா, நீங்களும் அப்படியே வீடியோ பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
இதுதான் பார்த்திங்கன்னா பழைய மோட்டருங்க. அதாவது இந்த காயில் போயிடுச்சுன்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா இதையே மேலே எடுத்து போட்டுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா அந்த நெட்டுகளை பூரா கழட்டிட்டு இருக்கிறப்படிங்க பெட்ரு. புது மோட்டருக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு வந்துடுதுங்க. பார்த்திங்கன்னா புது மோட்டரோட பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணுங்க. பார்த்திங்கன்னா அது தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்தே ஒரு ஃபனல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அப்படியே தண்ணி ஊற்றுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துருப்பாங்களாட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சமாக ஊற்றுனதுமே கொஞ்சம் நம்பிருச்சுங்க. தண்ணியெல்லாம் ஒரு வழியாக ஊற்றி முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா 2 நெட்டையும் பார்த்திங்கன்னா டைட் வச்சுட்டு அப்படிங்க தண்ணி ஊற்றின இடத்துல இந்த நெட்டை பார்த்திங்கன்னா எல்லாம் டைட் வச்சு முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அப்புறம் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த பைப்பு லைனுக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கொடுக்குறக்கு ஒரு நெப்பில் இருக்குதுங்க. அந்த நெப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைப்பெல்லாம் காய்ச்சி அவர் கொஞ்சம் ஒரு பதத்துலேயே அப்படியே பெட்ரை ஏற்றிட்டு அப்படிங்க நாங்களும் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டரில் கட்டின கவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு பாடியில் மூட்டக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன கவத்தை போட்டு கட்டிட்டு இருந்தா அப்படிங்க. கட்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா அப்படியே சனஜனமாக கிணத்துக்குள்ளே இறக்கறக்க ஆரம்பிச்சுங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இறக்கறக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுங்க. ஏன்னா மோட்டர் சரியான வெயிட்டுங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க வெயிட்டுமே. பார்த்திங்கன்னா இப்போ முன்னே எடுத்த காயில் போன மோட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வெயிட்டு தெரியலிங்க எங்களுக்கு. இந்த புது மோட்டர் இறக்கறக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6 ஆள் தந்தங்க. அந்த 6 ஆளுங்கிறதே பார்த்திங்கன்னா கம்மியான ஆள் தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 7 ஆள் பக்கமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. மோட்டரெல்லாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா கீழே வச்சு கொடுத்தோம். பார்த்திங்கன்னா பைப்பெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் டைட் வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பைப்பு நம்ம சௌரியத்துக்கு வளைக்க முடியாதுங்க. கீழே போய் குழி கையாக்கிறதுனால ஓரளவுக்கு சௌரியத்துக்கு வளைச்சிக்கலாங்க. ஒரு வழியை பார்த்திங்கன்னா அவங்களும் நெட்டெல்லாம் ஓரளவுக்கு டைட் வச்சு விட்டு அப்படிங்க. பார்த்திங்கன்னா டைட் வச்சு விட்டு கொடுத்தா அப்புறம் மோட்டர் கீழே இறக்கறக்க ஆரம்பிச்சுங்க. மோட்டரெல்லாம் இறக்கி போட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போய் பீஸ் கடையெல்லாம் போட்டுட்டு அப்படிங்க. போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு அப்படிங்க. பார்த்திங்கன்னா அது லைன் 1 லைன் 2ங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காட்டிட்டு இருந்துச்சுங்க. அதாவது லைன் 3 வரைக்கும் காட்டுதுங்க. அதாவது 3 பீஸில் வர கரண்ட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்ட் வருது ஒவ்வொரு பீஸ்லேருந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுச்சுங்க. பார்த்திங்கன்னா சாரில் இருக்கிற பச்சை கலர் சுவிட்ச் அமுத்துறது பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மோட்டர்லேருந்து கரண்ட் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுங்கிறதெல்லாம் தெளிவாக காட்டுச்சுங்க. அதாவது 15 ஆம்ஸுங்கிறது எடுத்துட்டு இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா தொட்டிங்க. அதாவது நம்ம இந்த தொட்டியில் தண்ணி விழுந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தொட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி வருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் தண்ணி வரலிங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு தொட்டி நம்பலிங்க நாங்கள் தண்ணி எடுத்து விட்ற போதெல்லாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மோட்டர் புது மோட்டர் பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நம்பி வருங்க. தொட்டி ஓரளவுக்கு அரை தொட்டிக்கு நம்புதுங்க. இப்போ பார்க்குற அந்த பைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏர் பைப்புங்க. அதாவது நம்ம தொட்டியில் ஊற்றிட்டு இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இதில் வழியாக வந்து இதில் வந்து ஏர் வாங்குங்க. அதாவது இதே மாதிரி பைப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்குள்ளேயும் போட்டுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு சிமெண்ட் பைப்புங்க. இந்த மாடல் பைப்பெல்லாம் இப்போ வருதே இல்லையான்னு எனக்கு தெரியலிங்க. பார்த்திங்கன்னா இதே பைப்பு பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா தடத்துலேயே போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருக்குதுங்க. அந்த முருங்கை மரத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் பைப் இருக்குங்க. அந்த ஏர் பைப்பில் பார்த்திங்கன்னா ஏர் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொட்டியிலே தண்ணி ஊற்றுங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மாடு பார்த்திங்கன்னா மேய்ச்சி இருக்குது வருங்க. இங்கே தான் மாடுகள்லாம் கட்டி வைப்பேங்க. ஏன்னா தென்னை மரத்தை நிழலாடி அப்படியே கட்டி வச்சுருவேங்க. பார்த்திங்கன்னா மேவு போட்டுக்கிறங்க பில்லு பிடிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஒரு முருங்கை மரம் தெரியுதுங்களா நேராக அந்த முருங்கை மரத்துக்கடி பார்த்திங்கன்னா ஒரு பைப் தெரியுது வருங்க. அதே பைப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி பைப்புங்க. அதாவது அதுவும் ஒரு ஏர் பைப்பு தாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 3 பைப்பு இருக்குதுங்க. அங்கே ஒரு பைப் இருந்துச்சுங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் ஏறி கொஞ்சம் பதவில் ஏறி நின்றுருந்துச்சுங்க. அதை காட்ட முடியலிங்க. பார்த்திங்கன்னா இதுவும் அதே ஏர் பைப்பு தாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். அப்படியே சுற்றிட்டு இருக்கும் பாருங்கள். இதே பைப் பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா சிமெண்ட் குழல் பைப்பே தாங்க. அது பார்த்திங்கன்னா நேராக இந்த வண்டி தடத்தை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது வருங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க நம்மளது தொட்டி இருக்குதுங்க. அந்த தொட்டியில் தான் நம்மளுக்கு மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது மற்றது நம்ம வீட்டுக்கெல்லாம் புழங்குறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்குவீங்க. பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது வருங்க. நம்ம கிணத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி பார்த்துருப்பீங்க. அந்த தொட்டியில் ஊற்றுற தண்ணி தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்திரிக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கு இந்த தொட்டிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தொட்டி நம்பி பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி விழுந்து பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மசால் பில் காடு அரை அணப்பு இருக்குதுங்க நம்மளுது. அதாவது மாட்டு தீவன பயிர்க்காடுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாய்ங்க. அது பாயறக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இந்த வாய்க்கால் வரமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மரம் தென்னை மரம் இருக்குதுங்க. பெரிய பெரிய தென்னை மரம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாய்ஞ்சு போட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் மோட்டர் நிறுத்திடுவேங்க. இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காடு கரையெல்லாம் ஒரு 8 உங்களுக்கு சுற்றி கட்டலான்ட்டுக்கிறேங்க. என்ன வெள்ளாமல் வண்டிக்கிற ஏதுன்னுங்கிறத பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க.